பாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விவகாரத்தில் அத்தொகுதி இந்தியர் மற்றும் சீனர் வாக்காளர்கள் தெளிவாக உள்ளனர். பிரச்சாரம் என்ற போர்வையில் உள்ளே செல்லும் வெளி தரப்பினர்தான் குழப்பத்தில் உளறிக் கொண்டிருக்கின்றனர் என அத்தொகுதியில் இந்தியர் சீனர் வாக்குகளை ஒற்றுமை அரசாங்க வேட்பாளருக்கு கொண்டுவர களமிறங்கியுள்ள சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி. குணா கூறினார். இதனிடையே 3 தவணைகளாக இத்தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மறைந்த வி. கி. யோங் சிறந்த சேவை அத்தொகுதி மக்களுக்கு வழங்கி வந்துள்ளார் என்பதையும் அத்தொகுதி வாக்காளர்களை சந்தித்து ஓட்டு கேட்கும் போது அவர்கள் கூறியவை அவை என அவர் குறிப்பிட்டார். அந்த சந்திப்பின் போது இந்தியர் மற்றும் சீனர் வாக்காளர்கள் எந்த வேட்பாளரை தேர்வு செய்யும் முடிவில் தெளிவாக இருக்கிறார்கள் என சுட்டிக்காட்டினார். குறிப்பாக கோலகுபு பாருவில் ஒட்டுமொத்தமாக 58% வாக்குகளுடன் பகதான் அராபான் இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும். மேலும் சீன ஆதரவு 90% எட்டினால் இந்திய ஆதரவு 80%, மலாய் ஆதரவு வெறும் 20% இருக்கும் என நெகிரி செம்பிலான் மாநில DAP துணைத் தலைவருமான குணா அவ்வாறு தனது தேர்தல் கணிப்பை வெளிப்படுத்தினார். முன்னதாக குணாவுடன் ஒரு சேர நெகிரி செம்பிலான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள்குமார் நிக்கோல்தான், முன்னாள் மலாக்கா சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் ஆகியோர் அடங்கிய ஒற்றுமை அரசாங்க தேர்தல் பிரச்சார குழு மழையென்றும் பாராமல் வீடு வீடாக களமிறங்கி வாக்கு வேட்டையாடினர். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.